Hello friends, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1ஓட MCQ பார்க்க போகிறோம். Which of the following is not an example for retail banking product offered by the banks? ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரீட்டைல் பேங்கிங்கில் கிடையாது பண்ணுறதில்ல. தட் இஸ் மொபைல் பேங்கிங், இன்சூரன்ஸ் த்ரூ பேங்க் அசூரன்ஸ் மாடல், கார் லோன்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ இந்த ஏபிசி மூணுமே நம்ம ரீட்டைல் பேங்கிங்கில் ப்ரொவைட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு, பட் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் இன் ரீட்டைல் பேங்கிங் த பேங்க்ஸ் ப்ரொவைட் ஸ்டாண்டர்டைஸ்டு பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ்? ஆன்சர் ப்ரைவேட் பேங்கிங், கிளாஸ் ரீட்டைல் பேங்கிங், மாஸ் ரீட்டைல் பேங்கிங், நிச்சி ரீட்டைல் பேங்கிங். ஸோ இதில் ஸ்டாண்டர்டைஸ்டு பேங்கிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால என்னதுன்னா மாஸ் ரீட்டைல் பேங்கிங் தான். ஆன்சர் வந்து சி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் இன் ரீட்டைல் பேங்கிங் த பேங்க்ஸ் ப்ரொவைட் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டார்கெட்டட் அட் எ நிச்சி செக்மெண்ட், கஸ்டமர் செக்மெண்ட், தட் இஸ் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்? ப்ரைவேட் பேங்கிங், கிளாஸ் ரீட்டைல் பேங்கிங், மாஸ் ரீட்டைல் பேங்கிங், நிச்சி ரீட்டைல் பேங்கிங். ஸோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்குறது கிளாஸ் ரீட்டைல் பேங்கிங். ஸோ நீங்கள் நினைவு வைக்கணும்னா சிசி அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னாலே நமக்கு என்னதான் கிளாஸ் ரீட்டைல் பேங்கிங் தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரீட்டைல் பேங்கிங்? எது ரீட்டைல் பேங்கிங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது? பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட். தட் இஸ் கரெக்ட். ஏன்னா அவங்கள நம்ம இண்டிவிஜுவல் கஸ்டமரை டார்கெட் பண்ணுறோம், மாஸ் மார்க்கெட் நடக்குது. த ஒன்லி டெலிவரி மாடல் ஃபார் ரீட்டைல் பேங்கிங் இஸ் ஃபிசிக்கல். The third one, multiple products, multiple customer base and multiple channels. Correct. Different liability, asset and other service products offered to individual customers. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்டு. இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸை மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட் டார்கெட் பண்ணுறோம். இதில் வந்து டெலிவரி சேனல் ஒன்லி ஃபிசிக்கல் இருக்குது, இது கிடையாது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் கொடுப்போம், விர்ச்சுவல் சேனலும் கொடுக்குறோம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், இது ஆன்சர் கரெக்ட். தட் ஃபோர்த் டி ஆல்சோ லையபிலிட்டி அசட், தட் மீன்ஸ் நம்ம டெபாசிட்ஸும் கொடுக்குறோம், லோன்ஸும் கொடுக்குறோம். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ அதோட கேரக்டரிஸ்டிக். ஸோ எது கேரக்டரிஸ்டிக் கிடையாதுன்னா ஆன்சர் டி. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா, மார்க் த ப்ராப்ளம்ஸ் இன் ரீட்டைல் பேங்கிங். மேனேஜிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர் ரேபிட் எவாலுவேஷன் ஆஃப் சர்வீசஸ். செகண்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் லோ வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ். தேர்ட் ஒன், ஹை டெலின்குவைசஸ் இஸ் அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு ரிசீவபிள்ஸ். ஃபோர்த் ஒன், போத் ஏ அண்ட் பி. ஸோ எது வந்து ரீட்டைல் பேங்கிங்கோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உண்மை தான். நம்ம வந்து அவங்கள நம்ம கஸ்டமர் சர்வீசஸ் வந்து எவாலுவேஷன் ரேபிட் அதிகமாக இருக்குது. மெயின்டைனிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ரேபிட், அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது நமக்கு டிஃபிகல்ட்டான ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, மெயின்டைனிங் காஸ்ட் வந்து ஹை வேல்யூ அதிகமாக இருக்கும், நமக்கு வேல்யூ அதிகம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹையர் டெலின்குவை, அதாவது ஒரு அக்கௌண்ட் என்பிஏ ஆகிறது வந்து அன்செக்யூரிட்டி இல்லாத லோன்ஸ் எல்லாமே நமக்கு என்பிஏ ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் அதான் ப்ராப்ளம், அதான் ரீட்டைல் பேங்கிங்கோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த்து ஒன் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் ரீட்டைல் பேங்கிங்? பேங்கிங் டார்கெட்டட் அட் கார்பரேட்ஸ் இல்லை. பேங்கிங் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் வீக்கர் கிளாஸ் செக்மெண்ட் இல்லை. பேங்கிங் டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் லென்ஸ் மணி. கரெக்ட். Banking deals with wholesales for deposit source, both A and C. So answer is C is the correct answer. நம்ம இண்டிவிஜுவல்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு தான் மணி லென் பண்ணுறோம், தட் மீன்ஸ் லோன்ஸ் கொடுக்குறோம். செவன்த் ஒன், வாட் இஸ் நாட் ஏ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ரீட்டைல் பேங்கிங்? Managing large number of clients in absence of robust IT system, rapid evaluation of services, maintaining ATM centers with low cost, அன்செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் அண்ட் ரிசீவபிள்ஸ் அமௌண்ட். ஸோ இதில் எது கன்ஸ்ட்ரெயின் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு தான், நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளையன்ட்ஸ் வந்து அதிகமாக ரோபஸ்ட் ஆஃப் ஐடி சிஸ்டம் கரெக்டு. சர்வீசஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் எவாலுவேஷன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஏடிஎம் சென்டர்ஸ் வித் லோ காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, இல்லை அதுக்கு அதிகமான செலவு இது. ஸோ ஆன்சர் நம்ம கொஸ்டின் அதில் என்ன வந்திருக்கோம்னா, மெயின்டைனிங் ஏடிஎம் சென்டர்ஸ் வித் ஹை காஸ்ட்னு வந்திருக்கும். ஸோ நமக்கு லோ காஸ்ட்னு இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அதுதான் ரீட்டைல் பேங்கிங்கோட கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. எயித்து ஒன் பார்த்திங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ரீட்டைல் பேங்கிங் கான்செப்ட்? பேங்க் ஆஃப் பரோடா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஎன்சி. பேங்க் ஆஃப் பரோடாவும் பேங்க் ஆஃப் இந்தியாவும். ஏன்னா ஆர்பிஐ வந்து அது எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பேங்க், அது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் டி.
9th one பார்த்திங்கன்னா which of the following is not an the advantage significance of retail banking loyalty that is correct நம்பகத்தன்மை இருக்கணும் லக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இன் டிமாண்ட் கரெக்ட் ரிஸ்க் இஸ் ஸ்ப்ரெட் ஆமாம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க் எல்லாமே என்னதுதான் ஸ்ப்ரெட்டு தான் ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னா இதில் பாருங்கள் என்னென்ன அட்வான்டேஜஸ்னு கொடுத்துருப்பாங்க கிளையன்ட் பேஸ் வில் பி லார்ஜ் அப்புறம் கஸ்டமர் லாயலிட்டி அட்ராக்டிவ் வைட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டு ஸோ அப்போ நமக்கு இதில் இல்லாத ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாதது வந்து ரிஸ்க் இஸ் மோர்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு நீங்கள் ரீட்டைல் இதில் ரிஸ்க்கு வந்து மோர் கிடையாது லெஸ்ஸு ஸோ எது அட்வான்டேஜ் இல்லைனா ரிஸ்க் இஸ் மோர் அதுதான் கரெக்ட் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டார்கெட்ஸ் டு இண்டிவிஜுவல் செக்மெண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னாலே என்ன பேங்கிங் தான் ரீட்டைல் பேங்கிங் தான் ஸோ ஆன்சர் இஸ் ஏ 11th one the size and cost of deposits in retail banking is dash as compared to corporate banking. Answer is first one average size of deposit is small and cost of deposit is relatively less. Average size of deposit is large and cost of deposit is relatively high. Both A and B, none of the above. ஸோ ரீட்டைல் பேங்கிங்கில் அந்த டிக்கெட் சைஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும் ஸ்மாலாக தான் இருக்கும் ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் ஆவரேஜ் சைஸ் ஆஃப் டெபாசிட் இஸ் ஸ்மால் அண்ட் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 12th ஒன் டிக்கெட் சைஸ் ஆஃப் லோன்ஸ் இன் ரீட்டைல் பேங்கிங் ரீட்டைல் பேங்கிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த லோன்ஸ் டிக்கெட் சைஸ் மீன்ஸ் அமௌண்ட் சைஸ் இஸ் ஆல்சோ ஸ்மால் ஸோ டிக்கெட் சைஸ் வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஸ்மால் லார்ஜ் மீடியம் நன் ஆஃப் திஸ் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்மால் 13 பார்த்தீங்கன்னா although retail banking is for the most part mass market driven many retail banking product may also enter to dash and dash cottage small medium public sector none of this ஸோ ஆன்சர் வந்து ரீட்டைல் பேங்கிங்னாலே எதுக்கு தான் கொடுப்பாங்க ப்ராடக்ட்ஸ் மே ஆல்சோ பி எக்ஸ்டெட் ஸ்மால் அண்ட் மீடியம் ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ 15th பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ சர்வீஸ் ப்ரொவைடட் பை ரீட்டைல் பேங்க்ஸ் ரீட்டைல் பேங்க்ஸில் வந்து எந்த சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்சல்டன்சி பர்சனல் லோன்ஸ் ரெமிட்டன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெமிட்டன்ஸ் பர்சனல் லோன் டி கன்சல்டன்சி ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது ரெமிட்டன்ஸ் கொடுக்கலாம் பர்சனல் லோன் ஸோ ஆன்சர் வந்து டி கன்சல்டன்சி வந்து நம்ம என்ன செய்யறதில்லை கொடுக்கறது இல்லை இது ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 16th attractive interest spreads since spreads are wide since customers are to bargain effectively fragmented entire large and none of this ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் the attractive or wide interest spreads and customers are to fragmented to bargain effectively so the answer is fragmented is the correct 17th historically banking in the Indian scenario before was identified with lending to business and corporate clients for working capital and project financing ஸோ நம்ம இந்தியன் செனரியில் எப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அண்டு தென் இதெல்லாம் ஆரம்பித்த இயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா ஆன்சர் வந்து பிஃபோர் 1960s ஸோ ஆன்சர் வந்து அப்போ என்னென்னா அந்த கொஸ்டினுக்கு 1960 இஸ் த கரெக்ட் ஆன்சர் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா historically banking in the Indian scenario before 1960 was identified with lending to business and corporate clients for dash and project financing fixed capital working capital intangible capital human capital ஸோ ஆன்சர் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஏன்னா அவங்க கார்பரேட்ஸுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கார்பரேட் கிளையன்ட்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அதுக்காக தான் அவங்க 1960s முன்னால் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ ஆன்சர் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் 19th பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேங்கிங் இன் த பீரியட் பிஃபோர் 19th வேர் ரெஸ்ட்ரிக்டட் டு கிளையன்ட்ஸ் அண்ட் satisfy their total banking requirement A class B mass C retail D none of this ஸோ ஆன்சர் பாருங்கள் இதில் இருக்கும் உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி பீரியடில் ரெஸ்ட்ரிக்டட் டு கிளாஸ் கிளையன்ஸு ஸோ ஆன்சர் இஸ் ஏ கிளாஸ் தென் 20 பாருங்கள் பிஃபோர் 1960s banks delivered services various products instruments and facilities to serve retail customers B corporate customers C both A and B and none of this இல்லை நிறைய சர்வீசஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யாருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரீட்டெயில் கஸ்டமர்ஸுக்கு பிஃபோர் 1960
ஸோ 20க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா 1960க்கு முன்னால் அவங்க எல்லாமே கொண்டு வந்தது யாருக்காக அப்படின்னா கார்ப்பரேட் கஸ்டமர்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு என்னென்னா ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் இல்லை இன்ட்ரடியூஸ்டு டு சர்வ் த கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ். ஓகேயா? ஸோ இது வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரண்ட் அக்கௌண்ட் நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த 21க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். ஏன்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா இதிலே வந்திருக்கும் the operative accounts like current accounts for extending the above services. ஓகேயா? ஸோ நமக்கு ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் இஸ் தான் என்ன அக்கௌண்ட்டாக இருக்கணும்? ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் 122 பார்த்தீங்கன்னா the operative accounts like current accounts for extending the services formed and as part of the services before 1960s integral incidental aggregate ARC. ஸோ இதில் பாருங்கள் அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சர்வீசஸ். ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன இதாக தான் இருக்குன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சர்வீசஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஃபோர் 1960s. The services provided before 1960s by the banks were structured keeping in the dash and needs and requirements of the corporate customers. Messy and complex, straight and simple, messy and simple, straight and complex. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் சிம்பிள். தென் இதில் பாருங்கள் இதில் இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க இந்த நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பை பேசிக் ப்ரிமைசஸ் அண்டர் விச் த சர்வீசஸ் வேர் ஸ்ட்ரக்சர். ஸோ சர்வீசஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்க ரெக்யர்மெண்ட்ஸு நீட்ஸு எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது என்ன எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரைட் அண்ட் சிம்பிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரைட் அண்ட் சிம்பிள். ஆன்சர் பி. 24th over the period of time with expansion the needs and wants of customer banks redesigned their product and service paradigm. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க ரீடிசைன் பண்ணுறாங்க. அவங்க எதெல்லாம் ரீடிசைன் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேரடிகம் ஃபுல்லாகவே அனைத்தையுமே. ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேரடிகம். ஸோ த ஆன்சர் இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பேங்க்ஸ் needed to develop dash product to meet the manifold and the growth of the organizations. Specialized and sophisticated, D வந்து none of this. ஸோ நம்ம வந்து அப்சல்யூட்லி நீட் பை த பேங்க்ஸ் டு டெவலப் எந்த ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் சாஃபிஸ்டிகேட்டட். ஸோ த ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1960s டேஸ் வாஸ் unable to service the diverse needs. ஸோ ஏ இஸ் த லெகசி ஆர்கிடெக்சர், பி ஃபங்க்ஷனல் ஃபார்ம், சி மாடர்ன் பேரடிகம் அண்ட் தென் டி இஸ் த நன் ஆஃப் தீஸ். ஸோ ஆன்சர் என்ன? அந்த கஸ்டமர் அவங்க இது பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்த அந்த ப்ராடக்ட் வந்து என்னதுன்னா லெகசி ஆர்கிடெக்சர். ஸோ இதில் பாருங்கள் த ஸ்டேஜ் ஹேட் கம் வேர் தி லெகசி ஆர்கிடெக்சர் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் unable to service the diverse needs. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லெகசி ஆர்கிடெக்சர்னால unable to service the diverse needs. As legacy architecture of banks was unable to service the diverse needs, emergence banks with dash came into existence. Functional focus, monetary focus, third one managerial focus, D வந்து none of these. ஸோ இதில் அவங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னதாக இருந்தது அப்படின்னா ஏ ஃபங்க்ஷனல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ பாருங்கள் ஹென்ஸ் த emergence of the banks with functional focus came into existence. ஸோ எந்த ஃபோக்கஸ் தான் கரெக்டாக? ஃபங்க்ஷனல் ஃபோக்கஸ் அதுதான் கரெக்ட் ஆன்சர். The 28th பாருங்கள் the evaluation of banking was a dash process with the broadening of the customer space, slow, fast, continuous and then D வந்து none of these. ஸோ நம்ம இதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி போச்சுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் போச்சு, ஸ்லோவாகவோ ஃபர்ஸ்ட்டாகவோ நடக்கலை. இதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருந்துச்சு. தென் வித் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் த கஸ்டமர் பேஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் டேஷ் டு டேஷ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், heterogeneous to homogeneous, homogeneous to heterogeneous, none of this A and B. ஸோ ஆன்சர் இஸ் homogeneous to heterogeneous. ஏன்னா
அவங்க கஸ்டமர்ஸோடைய பேஸ் வந்து ஒரே இதாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருக்குது ஹோமோஜீனியஸ் டு ஹெட்ரோஜீனியஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் the banks were under the compulsion to redesign the products. So answer, correct answer is என்ன டைமில் homogeneous and heterogeneous தான் correct. Then next question பாருங்கள், dash and dash banks were the pioneers in introducing hybrid இந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது. 30th question, redesigning of their product and services model paradigm or dash and dash banking, corporate and retail banking, retail and wholesale, corporate, none of this. ஸோ இதில் நம்ம இப்போ அவங்க ரீடிசைன் பண்ணதுக்கப்புறம் பேங்கிங் மாடல் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ரீடிசைன் பண்ணதுக்கப்புறமா வந்தது என்ன பேங்கிங் அப்படின்னா இந்த கேம் கார்பரேட் பேங்கிங் அண்ட் ரீட்டெயில் பேங்கிங். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் A is the correct answer. 31. The evaluation of retail banking in India can be traced back to the entry of retail banks, wholesale banks, foreign banks and RBI. ஸோ எந்த பேங்க் வந்ததுக்கப்புறமா இந்தியாவில் வந்து ரீட்டெயில் பேங்கிங் எவாலுவேஷன் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா என்ன பேங்க் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம்னா ஃபாரின் பேங்க்ஸ். The evaluation of retail banking in India can be traced back to the entry of foreign banks. So answer is foreign bank. C is the correct answer. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஎஸ்பி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பப்ளிக் சேவிங்ஸ் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க். ஆன்சர் இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 33, இந்த கன்வென்ஷனல் பேங்கிங் பிஸ்னஸ் பை வாஸ் டன் ஆன் எ மோர் டேஸ் அப்ரோச், ஸ்பெஷலைஸ்ட், பி ஜெனரலைஸ்ட், சி மாடரேட், டி வந்து நன் ஆஃப் திஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச் வந்து நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த was done the more generalized approach. So the answer is the B is the correct answer. The public sector banks, the conventional banking business, generalized approach was to specific. So the answer is the generalized approach is the correct answer. Then next one பாருங்க, dash and dash segmentation was adapted within the overall business, the plan of banks, customer, industry, agriculture customer, A and C. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டும் தான் அவங்க எடுத்துக்கிட்டது. ஸோ இந்த கஸ்டமர், இந்த நான் ரீட்டெயில் ஆக்டிவிட்டீஸ், டெமோக்ரேஷன்ஸ் as ரீட்டெயில் அண்ட் நான் ரீட்டெயில் ஆக்டிவிட்டீஸ், கஸ்டமர் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்மெண்டேஷன் வாஸ் அடாப்டட். ஸோ அவங்க பிளான் ஆஃப் அந்த ஓவரால் பிஸ்னஸ்லேயே அவங்க எடுத்துக்கிட்டது கஸ்டமர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ த ஆன்சர் A is the correct answer. Next one பாருங்கள், products and services based on specific consumer segments offered by public sector banks were as in focused way before 1970s, attempted, not attempted, successfully attempted and unsuccessfully attempted. ஸோ the product and the services வந்து நமக்கு அதில் நடக்கக்கூடியது வந்து நாட் அட்டம்ப்டட், கன்சியூமர் செக்மெண்ட்ஸ் வாஸ் நாட் அட்டம்ப்டட். ஸோ ஆன்சர் நாட் அட்டம்ப்டட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Foreign banks operating in India, the trend in the dash and dash came out lab consumer banking models. எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேட் 1970 and early 1980s is the correct answer. So answer C is the correct answer. In phase 1970s and early 1980s, foreign bank operating in India came out with their customer banking model with dash and dash product, specifically targeted at the personal segment, hybrid liability asset, homogeneous liability asset, hybrid asset liability, none of these. ஸோ இதில் லையபிலிட்டி அசட் வந்து உண்டு, ஆனால் அது ஹைப்ரிடாக ஹோமோஜீனியஸாக அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர் பேங்கிங் மாடல், அதாவது கன்சியூமர் பேங்கிங்னா ரீட்டெயில் பேங்கிங் மாடல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஹைப்ரிட் லையபிலிட்டி டிஃப்ரெண்டான டெபாசிட்ஸ் அண்ட் அசட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ இதில் ஆன்சர் வந்து ஹைப்ரிட் லையபிலிட்டி அண்ட் த அசட். Answer A is the correct answer. 38. Consumer banking models with hybrid liabilities and assets specifically targeted at the industrial segment, personal segment, A and B both and none of these. ஸோ இதில் இவங்க ஹைப்ரிட் லையபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் டார்கெட்டட் அட் த பர்சனல் செக்மெண்ட், பர்சனல். ஏன்னா நமக்கு இதில் வந்து ரீட்டெயில் பேங்கிங்னாலே அது என்னது தான்
customer, consumer, individual. So answer A is the, B is the correct answer. ஏன்னா personal segment, அதுதான் நமக்கு correct answer. Next one, dash and dash banks were the pioneers in introducing hybrid liabilities and assets products. Dena Bank, Axis Bank, SBI, RBI, Bank of Baroda, Bank of India, Standard Chartered Bank and Great Lakes Bank. ஸோ இதில் நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அண்டு கிரேட் லேக்ஸ் பேங்க் இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஸ் கிரியேட்டட் வேவ்ஸ் இந்த இயர்லி 1980s with the credit card products and த ரீட்டைல் பேங்கிங் ஸ்பேஸ். அதாவது நமக்கு கிரெடிட் கார்டை முதலாக கொண்டு வந்தது யார்? எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி பேங்க். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிட்டி பேங்க் கிரியேட்டட் வைவ்ஸ் இந்த இயர்லி 19s வித் ஏ டேஸ் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க? கிரெடிட் கார்டு ப்ராடக்ட். அண்ட் ஸ்பர்டு த ரீட்டைல் பேங்கிங் ஸ்பேஸ். தென் டேஸ் அண்ட் டேஸ் were the two of the early players in the credit card business in the public sector's bank space. Bank of Baroda, Bank of India, Bank of India Andhra Bank, Bank of Baroda Andhra Bank, SBI, Bank of Baroda. எந்த ரெண்டு பேங்க்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் தென் ஆந்திரா பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை ரீட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஆந்திரா பேங்க் டெவலப்டு த மார்க்கெட்டட் அசட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது கிரெடிட் கார்டு. இது எல்லாமே பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஆந்திரா பேங்க். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நியூ ஜென்ரேஷன் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எப்போ உள்ள வரைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், private sector banks in early 1990s has created a new approach retail banking by banks. So 1990s. Answer C is the correct answer. The new generation of private banks had posed a dash to the retail business of foreign banks that had by then well-defined business models for retail bank. Relation, threat, link, none of this. So first new generation bank வரும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா threat. ஸோ இதில் இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஆன்சர். The new generation private banks had posed a threat to the retail business of foreign banks. ஸோ இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸுக்கு என்ன வர ஆரம்பிச்சது? த்ரெட். ஸோ த்ரெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Then next would be threat means answer B is the correct answer. PSBs, public sector banks entered the market space with dash and dash for retail aggressively. Technology initiatives redefine business models. And then second one பார்த்திங்கன்னா organizational initiatives and redefine business models. C, redefine capital model, economic technology and then none of this. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆல்சோ வித் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ரீடிஃபைன் பிஸ்னஸ் மாடல் ஃபார் ரீட்டைல் had aggressively entered the market space. So answer A is the correct answer. 46. The focus of retail banking is on dash and dash the market share and dash. Chasing, creating capital base, capturing, creating asset base, then capturing, improving customer base, creating, improving database. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்னென்னா ரீட்டைல் பேங்கிங் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் அது வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் த பிளேயர்ஸ் ஃபார் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் கேப்சரிங் அண்ட் இம்ப்ரூவிங் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் த கஸ்டமர் பேஸ். ஸோ ஆன்சர் இஸ் என்னது? கேப்சரிங், இம்ப்ரூவிங் அண்ட் கஸ்டமர் பேஸ். தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which of the below is retail asset products. ஸோ ரீட்டைல் அசட் ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரீட்டைல் அசட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே நமக்கு இதில் வந்து ரீட்டைல் அசட் இருக்குது, லையபிலிட்டி இருக்குது, எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள், அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரீட்டைல் அசட்ஸ் ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அசட் சைட் அண்ட் லையபிலிட்டி சைட்.
ஃபிக்ஸட் டெபாசிட் கரண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் லையபிலிட்டி சைட். லோன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சைடில் வருது, அசட் சைடில் வருது. ஸோ அசட் அப்படின்னாலே நீங்கள் லோன்ஸை தான் நினைவு வச்சுக்கணும். ஸோ ஹவுசிங் லோன், எஃப்டி, டெபிட் கார்டு, டெலிஃபோன் பேங்கிங். ஸோ ஆன்சர் ஹவுசிங் லோன் வந்து ரீட்டைல் பேங்கிங்கோட அசட். ரீட்டைல் லையபிலிட்டிங்கும் போது நமக்கு என்ன வரும், ஃபிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். லையபிலிட்டி ஆஃப் த இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஸட் டெபாசிட் கரண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆன் த லையபிலிட்டி சைட். ஸோ லையபிலிட்டி சைட் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஃபிசிக்கல் டெலிவரி சேனல் ஆஃப் சர்வீஸ் இன் பேங்க் இஸ் ஃபோன் பேங்கிங், பேங்க் பிரான்ச், மொபைல் பேங்கிங், ஏடிஎம். ஏன்னா ஃபிசிக்கல் டெலிவரின்னு கொடுத்துட்டாங்க. விர்ச்சுவல் டெலிவரின்னு கொடுத்துருந்தா ஃபோன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம். ஃபிசிக்கல் டெலிவரினா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறது, நேரில் போய் மீட் பண்ணுறது. அப்போ அது என்னது, பேங்க் பிரான்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீட்டைல் பேங்கிங் ஃபோக்கஸ்டு solely at the niche customer segment may also be termed as dash banking. It is very important question. Private banking, corporate banking, wholesale banking, public banking. Niche segment அப்படின்னாலே நமக்கு தெரியும், high net worth individuals. So the retail banking focus solely at the niche customer segment may also be termed as private banking is the correct answer. ஸோ இது பார்ட் 1 தான் நான் போட்டிருக்கேன். ரிமைனிங் இனிமேல் நான் போடுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.